வேலனுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்க விஷயத்த இந்த பசங்கிட்ட சொன்னேன். இந்த பசங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா எங்க அப்பாவுக்கு பதிலா எங்களை கூட்டிட்டு போங்க, அவரோட இடத்துல இருந்து நாங்க பேசுறோம்னு சொல்லி வந்தாங்க. ஓ அப்படியா? வேலனுக்கு பதிலா அவனோட இடத்துல இருந்து அவனோட முடிவை நீங்க எடுக்க போறது சரிதான். அப்படி நீங்க எடுக்கிற முடிவை உங்க அப்பா ஏத்துப்பாரா, மறுத்து பேச மாட்டாரேன்னு மன்னர் கேக்குறாரு. அதுக்கு மூத்த பையன், மன்னா நீங்க எங்களை தாராளமா நம்பலாம், நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்க தான் பொறுப்பு, அதுக்கு எங்க அப்பாவும் கட்டுப்படுவாரு. ஏன்னா அவரை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் எந்த சூழலுக்கு என்ன பதில் சொல்லுவார்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நீங்க எங்கிட்ட தாராளமா கேள்வி கேட்கலாம்னு அந்த பையன் சொல்றான். மன்னரும் இதை ஒரு வாய்ப்பா தான் பாக்குறாரு. எப்படியாவது இந்த பசங்கிட்ட பேசி உன் தங்கச்சி வசதியா வாழ போறான்னு ஆசையை காட்டி சம்மதிக்க வச்சிடலாம்னு நினைக்கிறாரு. இங்க பாருங்கப்பா, உங்க அப்பாவும் நானும் இது சம்பந்தமா ஏற்கனவே பேசிட்டோம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னா எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்ன பேசி வச்சிருக்கோன்னு நானே உங்களுக்கு சொல்றேன். உங்க வீட்டுல வளர்ந்து வர்ற பொண்ணை ஒரு நாள் நான் வீதியில பார்த்தேன். அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி உங்க அப்பாவை கூப்பிட்டு அவர்கிட்ட சம்மதம் கேட்டேன். அப்பதான் உங்க அப்பா அதை நான் பெத்த புள்ள இல்ல, வைகை ஆத்துல கண்டெடுத்து வளர்த்த புள்ளன்னு சொன்னாரு. அதனால அந்த பொண்ணோட கல்யாண விஷயத்துல என்னோட சம்மதத்தை விட பொண்ணை பெத்தவன் சம்மதம் தான் முக்கியம் சொன்னாரு. அதுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ள தண்டோரா போட்டு அந்த பொண்ணை பெத்தவங்களை கண்டுபிடிச்சிருக்கு. அவங்க கிட்டையும் பேசியாச்சு, கல்யாணத்துக்கு சம்மதமும் வாங்கியாச்சு. இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து அரண்மனையில ஒப்படைக்க வேண்டியதுதான் உங்க வேலை. அதுக்காகத்தான் உங்க அப்பாவை வர சொன்னேன். நாங்களே முடிவு சொல்றோம்னு நீங்க வந்து நிக்கிறீங்க. இது வரைக்கும் நடந்தது எதுவும் உங்களுக்கு தெரியலனா கூட இப்ப உங்களுக்கு நடந்தது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க தான் முடிவை சொல்லணும். பொண்ணை எப்ப கொண்டு வந்து அரண்மனையில ஒப்படைக்க போறீங்கன்னு மன்னன் கேட்டதும் அந்த 5 பேர் முகம் மாறுறத பார்த்துட்டு மன்னருக்கே ஒரு மாதிரி சொல்ல முடியாத பயம் மனசுக்குள்ள தொத்திக்கிருச்சு. எங்க வீட்டு பிள்ளைய யாருக்கு கட்டி கொடுக்கணும், கட்டி கொடுக்க கூடாதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். ரோட்ல விளாண்ட பிள்ளைய பார்த்துட்டு கட்டிக்க ஆசைப்படுற உனக்கெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது. பெத்தவன் சம்மதம் போதும்னு எங்க அப்பனே சொல்லி இருந்தாலும் தூக்கி வளர்த்த அன்னைங்க நாங்க சொல்றோம். பெட்டியில வச்சு அனுப்புனதோட பெத்தவன் உறவா இருந்து போச்சு. பிறந்த கொடி வேற நாளும் நாங்க வளர்ந்த கொடி ஒண்ணு. அவளுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாங்க தான் பார்ப்போம். அதுல எவனுக்கு உரிமை கிடையாது. மொத்த உலகத்துக்கு என் தங்கச்சி நீ ராணி ஆக்குறேன்னு சொன்னா கூட உனக்கு கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த 5 பேரும் அரண்மனையை விட்டு கிளம்பி வெளியே வர்றாங்க. அரண்மனையில இருந்த மன்னர்ல இருந்து தொட்டிய நாயக்கர், அமைச்சர், காவல் வீரன் வரைக்கும் அத்தனை பேரும் அந்த பேச்சை கேட்டு வாயடைச்சு போயிருக்காங்க. அங்க நடந்த சம்பவம் பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சிங்கம் கர்ஜிக்கும் போது ஓநாயோட சத்தம் எல்லாம் ஒடுங்கி போகும்ல, அப்படி இருந்துச்சு அந்த அரசவை. அரண்மனையை விட்டு வந்த அந்த 5 பேரும் நேரா வீட்டுக்கு வர்றாங்க. ஊருக்கு போன அப்பா வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வேலனும் கருப்பாயும் ஊர்ல இருந்து திரும்பி வர்றாங்க. காத்துக்கிட்டு இருந்த இந்த 5 பேரும் மனசுக்குள்ள கோபம் இருந்தாலும் வார்த்தைகளை தடுமாற்றமோ தரக்குறைவோ இல்லாம நிதானமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில நீங்க ஊருக்கு போனதுக்கு பின்னாடி அரண்மனையில இருந்து